தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு ஆகூரின் ஜெபம். சங்கீதம் 84:8. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். ஆகூர் எப்படி ஜெபிச்சாருன்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீதிமொழிகள் 30:7-8. அதாவது 2 மனு கர்த்தர்ட்ட கேட்குறாரு. ஆண்டவரே, 2 காரியம் நான் இடத்துல கேட்குறேன். நான் மறிக்கும் வரை அதை நீங்கள் எனக்கு மறக்காமல் தாங்கப்பா, மறுக்காமல் தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன அவர் அப்படி கர்த்தர்ட்ட 2 காரியம் கேட்டாருன்னு பார்த்தா, நீதிமொழிகள் 30:7-8. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. செம்மையானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். நம்ம எப்போவுமே கர்த்தருக்கு பிரியமாக அப்படி ஜெபிக்கணும். நம்ம செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே நம்ம பண்ணுற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபங்களை ஒன்று தான் ஆகூருடைய விண்ணப்ப ஜெபம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் அநேக பாத்திரங்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய சில குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. நம்ம அநேக பரிசுத்தவான்கள் ஜபங்களை, அப்புறம் அப்போஸ்தலர் ஜபத்தை நம்ம இந்த நாட்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 2 காரியம் தான் இவர் கேட்குறாரு. ஒன்று தரித்திரத்தை எனக்கு கொடுக்க வேண்டாம், ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன பண்ணால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எதுக்கு நமக்குன்னா, ஒரு மனுஷன் உச்சக்கட்டமாக ஆஸ்வதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால என்ன சொல்லுவாங்கன்னா கால் தலையில் நிற்காது. அந்த சமயத்தில் உச்சக்கட்ட சந்தோஷம், உச்சக்கட்ட ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தர் யாருன்னு மறுதளிச்சிருவாங்க. அதே போல் தரித்திரம், உச்சக்கட்ட தரித்திரமும், சாப்பாட்டுக்கும் கஷ்டம், அப்புறம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் கஷ்டம் இருக்கும்போது அந்த சமயத்துலேயுமே ஆண்டவரே, நான் நம்பி எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு சொல்லி தேவ நாமத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க தூஷிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உலகத்துக்கு அநேக ஐஸ்வர்யங்கள் என்ன பண்ணுறாங்க, பொருட்கள் பின்னாலே, பணத்தை பின்னாலே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க பணத்துக்கு நோக்கி ஓடும்போது, ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடும்போது அவங்க உத்தமத்தை எழுந்துறாங்க, பொய்களை பேசுகிறாங்க, லஞ்சங்களை வாங்குறாங்க, தங்களை தாங்க கெடுத்து கொடுக்குறாங்க. விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் நம்ம இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும். அதனால தான் ஆகூர் கேட்குறாரு, நான் 2 மனுக்களை உங்களோட கேட்குறேன், நான் மறிக்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு மறுக்காமல் தாங்கப்பா. கர்த்தரை நோக்கி அவர் செய்கிறாரு. நாம் கூட ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை நோக்கி மரண பந்திந்து நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், மரண பந்தி நான் உத்தமமான ஜீவியம் வாழணும் அப்படின்னு நம்முடைய ஜபங்களை, நம்முடைய அர்ப்பணிப்பை தேவ சமூகத்தில் நம்ம ஏறெடுக்கணும். அதில் 2 விடுதலைகளை 4 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது அவர் சொல்கிறாரு, மாயை எனக்கு தூரப்படுத்தும். மாயை அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, எல்லாமே இருந்தாலும் சாலமோன் ராஜா சொல்வார், எல்லாம் மாயை மாயை. நான் சாயிசை சம்பாதிச்ச மாயை, பொருட்களை சம்பாதிச்ச மாயை, பெரிய மாளிகை கட்டின எல்லாம் மாயை, உலகத்தில் காண்ற எல்லாமே மாயாக தான் இருக்குது. எல்லாமே அக்கினிக்கு நேராக தான் அந்த உலகமே வைக்கப்பட்டிருக்குது. மாயை மேலே நம்ம கண்களை வைக்க வச்சா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம அந்த மாயை மேலே ஓடுற மாதிரி தான் இருக்கும்போது நிஜத்தை மறந்துடுவோம். நிஜத்தை மறந்துட்டு நிழல் நோக்கி ஓடுற மாதிரி ஆகிடும். நமக்குள்ள மாயை இருக்கக்கூடாது. நம்ம மாயமான உலகத்தில் வாழக்கூடாது. அசல் எது, நிஜம் எது, நிழல் எது, நிஜம் எதுன்ற புரிந்து கொடுக்குற பக்குவம் நமக்குள்ளே வரணும். மாயமானத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அப்சலோம் ஜனங்கக்கிட்ட அன்பாக காட்டி தான் மாயமான தோற்றத்தை வெளிப்படுத்தி தான் ஜனங்களை என்ன பண்ணுறான், தான் பக்கமாக இழுத்துட்டு தகப்பனுக்கு விரோதமாக, தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்ணார், பிரிஞ்சு போகிற சூழ்நிலை வந்துச்சு. அது மாயமானத்தினால பண்ணார். கடைசியில் அவனை பற்றின அநேக ஜனங்கள் சங்காரமானாங்க. பிசாசு இப்படி தான் பண்ணுவான், ஜனங்களை நன்மை செய்கிறத போல் தான் பக்கமாக இழுத்து மாயை காட்டி, மாயமாலை காட்டி, கடைசியில் அக்கினி கடலை கொண்டு போய் சேர்க்கலாம். நமக்குள்ளே மாயமாலங்கள் இருக்கக்கூடாது, பொய் வசனிப்புகள் இருக்கக்கூடாது. அப்படின்னா பிசாசின் மாயவெல்லாம் விழுந்து விடாதபடிக்கு அவற்றை மட்டும் தூரப்படுத்தணும்னு ஜெபிக்கணும். 2வது எதுக்காக ஜெபிக்கிறேன்னா, அன்றைய பொய் வசனிப்பை எனக்கு நீங்கள் தூரப்படுத்துங்க அப்படின்னு விடுதல் பண்ணுறாரு. சில நன்மைகள் கிடைக்கும், சில காரியங்கள் வாய்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பொய்களை பேசுகிறோம். அது தவறு. அது நிமித்தம் பிசாசு நம்ம பிள்ளைகள் நம்ம பொய்க்கு பிதா, பிசாசு யாருன்னா பொய்க்கு பிதா. அப்போ நம்ம பொய்க்கு பிதாவாகிய அவனை போய் நம்ம என்ன பண்ணுறோம், போய் சேவிக்கிற மாதிரி ஆகிடுது. பொய் பேசுகிற அனைவரும் பிசாசின் பிள்ளைங்க தான். ஏதேனில் பொய் பேசி நம்ம ஆதாமை ஏவாளை வஞ்சித்தது பிசாஸ் தான். ஆதி சபையில் நாட்களில் அனனியா சபையாளர்கள் பொய் பேசும்படி அவங்களோட உள்ளத்தை தூண்டது பிசாஸ் தான். அநேகர் சத்தியபரனாகிய இயேசுவை கர்த்தரை மறுதளிக்கும்படியாக அந்த பொய்யை பற்றி மாயைக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. நமக்குள்ளே சத்தியம் இருந்துச்சா, நமக்குள்ளே வார்த்தை இருந்துச்சுன்னா, நமக்குள்ளே இயேசுநாதர் இருந்தார்னா, நமக்குள்ளே சத்திய ஆவியானவர் இருந்தார்னா,
பொய் வசனிப்பை நம்ம விட்டு கர்த்தர் தூரப்படுத்துவார். நூதனமான பொய் உபதேசங்களை போதித்து ஜனங்களை வஞ்சிக்கிற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஜனங்களும் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் நமக்கு பொய் வசனிப்பை நம்ம விட்டு விலக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். மூணாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த தரித்திரத்தை எனக்கு கொடாதிரும் என்று அவர் ஜெபிக்கிறாரு. ஏன்னா தரித்திரப்படுகிறதுனால திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. உன் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தில் வீணில் வழங்குகிறவனை நான் தண்டியாமல் விடேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. தம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கெல்லாம் அவர் ஐஸ்வர்ய சமராக இருக்கிறாருன்னு ரோமர் 10:12 சொல்லுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரத்தில் எப்போதும் காணப்பட வேண்டும் அப்படின்றது தேவ சித்தமே இல்லை. தரித்திரம் எப்படி வருது? பற்றாக்குறையினால் வருது, நம்ம பிளான் பண்ணி வாழாமனால் வருது, அப்புறம் நம்ம அளவுக்கு மிஞ்சி செலவு பண்ணும்போது வருது, அப்புறம் சில தீய ஸ்பிரிட்டுகள் நம்ம தாக்கும்போது இது மாதிரிலாம் பற்றாக்குறைகள் தரித்திரம் வருது. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை பார்த்து சரி பண்ணணும். நான் எல்லாத்துக்குமே பிளானிங் லைஃப், டைமுக்கு பிளான் பண்ணணும், அப்புறமா நம்ம சம்பளத்துக்கு பிளான் பண்ணணும். திட்டமிட்ட குடும்பம் திவிட்டாத இன்பம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம திட்டமிட்டு வாழ்ந்தால் நமக்கு அந்த பற்றாக்குறைகள் வராதபடி, தரித்திரம் வராதபடி கர்த்தர் நமக்கு பாதுகாப்பார். அப்புறம் என்ன சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பேராசை உள்ள பிள்ளைகளாக வாழ்க்கை கர்த்தர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அப்படி கொடுங்க சொல்லிட்டு நம்மளுடைய பேராசை கூட நமக்கு தரித்திரத்துக்கும் பற்றாக்குறைக்கும் வறுமைக்கும் அது காரணமாகுது. நம்மளோட ஆசைகள் கர்த்தர் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ஆனால் நம்மளோட தேவைகளை நிச்சயமாக அவர் சந்திப்பார். நம்மளோட பேராசைகளை கர்த்தர் சந்திப்பது இல்லை, ஆனால் நம்முடைய அனுதின தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார். நம்முடைய படிகளை நமக்கு நிச்சயமாக அளந்து போஷிப்பார். அதனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தரித்திரம் வராதபடி, வறுமை வராதபடி இருக்கும்படி நம்ம வேண்டிக் கொள்ளணும். நாலாவது என்னென்னா, ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிரும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. ஆனால் நம்ம யாரும் இப்படி ஜெபிக்க மாட்டோம். எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாலும் இதுக்கு கொடுங்கப்பா 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 தான் கேட்டு மாதிரி, எனக்கு இந்த ஐஸ்வர்யம் போதும், எனக்கு இந்த வீடு போதும், எனக்கு இந்த பணம் போதும், எனக்கு இந்த செல்வம் போதும், எனக்கு இந்த பேங்க் பேலன்ஸ் போதும் அப்படின்னு போதும் என்கிற மனம் நிச்சயமாக நம்ம யாருக்குள்ளுமே இல்லை. அதை நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம், எனக்கு அந்த போதும் என்கிற மனதை திருப்தி எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். இவர் சொல்கிறார், ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிருங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். காரணம், பரிபூர்ணம் அடைகிறதினால் நான் கர்த்தரை மறுதலித்து அவர் யாருன்னு சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒட்டக்கமானது ஊசியின் காதலை விடுவது போல எளிதாக இருக்கும் அப்படின்னு ஏசப்பா மத்தேயு 19:24 சொல்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யங்களாக காணப்படலாம், ஆனால் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யங்கள் மேலே நம்ம கண்களை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை கொடுக்குற கர்த்தரை சார்ந்து கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்து நம்மளோட ஜீவியத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தா நம்மளோட வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்துக்கு கர்த்தர் குறைவு இல்லாமல் நம்மளை பாதுகாப்பார். ஏன்னா ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலன் கொடுக்குறவரும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் தான். நம்முடைய ஜபங்கள் இப்படி இருக்கணும் வருகிற நாட்களில். ஆண்டவரே என்னட்டு பொய்யான காரியம், பொய் வசனிப்பு எனக்கு வேண்டாமப்பா, எனக்கு குறைச்சல்கள் வேண்டாம், நான் தேவனுடைய நாமத்தை நான் வீணில் வழங்கக்கூடாது, அன்றன்று அப்பத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம தேவைகளை கற்றுட்ட சொல்லி ஜெபிக்கணும். நம்ம பேராசைகளை சொல்லி ஜெபிக்கக்கூடாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கும்படி ஜெபிக்கணும். கர்த்தர் நிறைவான ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. பொய் வசனிப்பை நம்ம விட்டு தூரம் போகும்படி நம்ம ஜெபிக்கணும். மாயா நமக்குள்ளே வராதபடி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். விடாப்புடியாக நம்ம ஜெபிச்சா வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம கர்த்தர் வாழ உதவி செய்வார். பரலோக ராஜ்யமே பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறது. நம்ம பரலோக ராஜ்யத்தை அசைப்பது, தேவ சமூகத்தை அசைப்பது நம்முடைய ஜபங்களாக இருக்கட்டும். ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் நம்ம இருக்கும்போது ஜெயிக்கிற ஊழியங்களை நிச்சயமாக நம்ம செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா.